வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டூ 7 ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, போலீஸ் சைட்ல எஸ்ஐ அண்ட் பிசிக்காக கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். அதில பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 4 தான் இந்த வீடியோ பதிவில பார்க்க போறோம். கிளாஸ் 4ல என்ன பார்க்க போறோம்னா, வரலாறுல தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் தான் பார்க்க போறோம். நீங்க பிசி எக்ஸாம பொறுத்தவரைக்கும் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். எஸ்ஐ எக்ஸாம் 12த் வரைக்கும் படிக்கணும். நீங்க பிசி எக்ஸாம் படிக்கிறதா இருந்தா 10த் வரைக்கும் படிச்சா போதும். எங்கெங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த டாபிக்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க, புத்தகத்துல எங்க கேட்டிருக்காங்க, எல்லாமே ஃபுல்லா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டாபிக்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா, இப்ப பிசி சைடுல பார்த்தீங்கன்னா, வரலாறுல 9 கொஸ்டின்லேருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. மேக்ஸிமம் 9 இல்ல 8 கூட கேட்கலாம். இல்ல 11 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். எஸ்ஐ சைடுல பார்த்தீங்கன்னா, 9லேருந்து 12 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் 2 கொஸ்டின் கம்பேர் பண்ணி, நம்ம எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு அப்லோட் பண்ணியிருக்கோம். விசிட் பண்ணி பாருங்க. அதோட வீடியோ பதிவோட லிங்க் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பதிவோட லிங்க் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸஸ்ல என்னென்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வரி பாடக்குறிப்பு ஃபுல்லா பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமா? அது பார்க்க போறோம். நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் அது பார்க்க போறோம். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கேள்வின்னு சொல்லிட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸ் குடுத்திருப்போம். இப்ப ஃபர்ஸ்ட்லருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க என்ன கவனிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 கொஸ்டின் குடுத்திருப்போம். அத நீங்க ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கும். நீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, புக் பேக்கும் பாக்ஸ் கொஸ்டின் படிச்சீங்கன்னா, இப்ப பிசிசில 45 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா, ஒரு 20 கொஸ்டின்ஸ் புக் பேக் ஒரு 20 கொஸ்டின்ஸ் புக் பேக் அண்ட் பாக்ஸ் கொஸ்டின்லயே கேட்டுருவாங்க. ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் உள்ள இருந்து கேட்பாங்க. உள்ள இருக்க கண்டென்ட்லேருந்து கேட்பாங்க. நம்ம ஒரு வீடியோ பதிவு அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா, பிசி சைடு படிக்கிறவங்களா இருந்தா, எங்கேருந்து கேட்டிருக்காங்க, பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்களா, எங்கேருந்து ப்ரூஃபோட குடுத்துருக்கோம். இப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். இப்ப கிளாஸ்க்குள்ள போலாம். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் பார்த்தீங்கன்னா, மெசபடோமிய நாகரிகம் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. தமிழகத்தில் தொன்மையான நகரம் பார்த்தீங்கன்னா, மதுரை, காஞ்சி, புகார். கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா, பூம்புகார். கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா, பூம்புகார். பூம்புகார் துறைமுகம் அமைந்துள்ள கடற்கரை பார்த்தீங்கன்னா, வங்காள விரிகுடா. பூம்புகார் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வங்காள விரிகுடா. காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் மயிலாடுதுறை அருகில் உள்ளது பார்த்தீங்கன்னா, பூம்புகார் தான். பூம்புகார் மற்றொரு பெயர்கள் பார்த்தீங்கன்னா, பூம்புகாரோட வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா, புகார், காவேரி, பூம்பட்டினம். நெக்ஸ்ட்டு சங்ககால சோழர்களின் துறைமுகம் பார்த்தீங்கன்னா, பூம்புகார் தான். பூம்புகாரில் நடந்த வணிகம் குறித்து குறிப்பிடும் நூல்கள் பார்த்தீங்கன்னா, மணிமேகலையும் சிலப்பதிகாரம். பூம்புகாரில் வணிகத்தை பற்றி குறிப்பிடும் நூல் பார்த்தீங்கன்னா, மணிமேகலையும் சிலப்பதிகாரமும். கண்ணகியின் தந்தை பார்த்தீங்கன்னா, மாநாயகன். மாநாயகன் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா, பெருங்கடல் வணிகன். சிலப்பதிகார நாயகி கண்ணகி தான். கோவலனின் தந்தை மாசாத்துவான். மாசாத்துவான் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா, பெருவணிகன் தான். பூம்புகாரின் சிறப்பை குறிப்பிடுவது சிலப்பதிகாரம். பூம்புகாரின் சிறப்பு குறிப்பிடுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம். பூம்புகாரில் வணிகம் செய்ய எந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்தனர்? கிரேக்கம், ரோம். கூடுதலான விலைக்கு பொருள் விற்பது தவறான செயல் என்று குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா, உருத்திரகண்ணனார். கடல் வழி இறக்குமதி பார்த்தீங்கன்னா, குதிரை. தரைவழி இறக்குமதி பார்த்தீங்கன்னா, மிளகு. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறக்குமதி பார்த்தீங்கன்னா, சந்தனம். கிழக்கு பகுதி இறக்குமதி பார்த்தீங்கன்னா, பவளம். தென்கடல் பகுதியிலிருந்து இறக்குமதி பார்த்தீங்கன்னா, முத்து. ஈழத்தில் இருந்து இறக்குமதி பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்கள். வடமலையில் இருந்து இறக்குமதி பார்த்தீங்கன்னா, தங்கம். மெருகூட்டப்பட்டு அயல்நாட்டுக்கு ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா, தங்கம்.
கடல் வழி பார்த்தீங்கன்னா குதிரை, தரை வழினா மிளகு, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து இறக்குமதி பார்த்தீங்கன்னா சந்தனம், கிழக்கு பகுதினா பவளம், தென்கடல் பகுதினா முத்து, ஈழத்தில்னா உணவுப் பொருள், வடமலையில் இருந்துனா தங்கம், மெருகூட்டப்பட்ட அயல்நாட்டு ஏற்றுமதினா தங்கம். எந்த நகர வாழ்வினை சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தை வாசித்தும் மற்றும் பட்டினப்பாலை வாசித்தும் தெரிந்து கொள்ளலாம். பூம்புகார். பண்டைய காலத்தில் மதுரை ஆட்சி செய்தவர் பார்த்தீங்கன்னா சோழர்கள், பாண்டியர்கள், களப்பியர்கள். சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை பெற்ற நகரம் பார்த்தீங்கன்னா மதுரை. சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை பார்த்தீங்கன்னா மதுரை. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் பார்த்தீங்கன்னா 49 பேர். கிழக்கு கடற்கரை தொண்டியிலிருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட நறுமணப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா அகில், சந்தனம். இஸ்ரேல் அரசன் சாலமோன் முத்துக்களை இறக்குமதி செய்த இடம் பார்த்தீங்கன்னா உவரை. உவரி உள்ள இடம் பார்த்தீங்கன்னா கொர்க்கை. பாண்டிய துறைமுகம் கொர்க்கை தான். ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா மதுரை. பிற நாட்டு நாணயங்களுக்கும் அச்சடிக்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா மதுரை தான். மதுரையில் இருந்து 2 வகை அங்காடி பார்த்தீங்கன்னா நாலங்காடி, அல்லங்காடி. மதுரையில் 2 வகையான அங்காடி இருக்குது. ஒன்று நாலங்காடி, இன்னொன்று அல்லங்காடி. பகல் பொழுதில் செயல்படும் அங்காடி பார்த்தீங்கன்னா நாலங்காடி, அது இரவு நேரத்தில் செயல்படும் அங்காடி பார்த்தீங்கன்னா அல்லங்காடி. தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது மதுரை. ஏன் மதுரையை தூங்கா நகரம்னு சொல்கிறாங்கன்னா அங்காடி பகல்லையும் நைட்லேயும் செயல்படுறதுனால தான் மதுரையை தூங்கா நகரம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் பொருட்களை வாங்கச் சென்ற அங்காடி பார்த்தீங்கன்னா அல்லங்காடி. கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸ் குறிப்புகளில் மதுரை பற்றிய தகவல் உண்டு. மௌரிய வம்ச அரசர் சந்திரகுப்தரின் அமைச்சர் பார்த்தீங்கன்னா சாணக்கியர். சாணக்கியர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா அஷ்டசஸ்திரம். மதுரையை சுற்றி யானைகள் செல்லும் அளவிற்கு அகலமான சுரங்கப்பாதைகள் இருந்திருக்கு. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் பார்த்தீங்கன்னா காளிதாசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா காளிதாசர். கல்வியில் கரையில்லா காஞ்சி என்று காஞ்சியை புகழ்ந்தவர் திருநாவுக்கரசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி காளிதாசர். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்றாசிரியர் யுவான் சுவாங். யுவான் சுவாங் கூடுதல் படிப்பதற்காக வந்த இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சியில கடிகை. புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித ஸ்தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என கூறிய சீன வரலாற்றாசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங். தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் பார்த்தீங்கன்னா காஞ்சி தான். காஞ்சியில் பிறந்த வளர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர். காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர். காஞ்சினா இப்போ என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னா காஞ்சிபுரம். கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி. ஏரிகளின் மாவட்டம் காஞ்சிபுரம். ஏரிகளின் மாவட்டம் காஞ்சி தான். காஞ்சினா காஞ்சிபுரம். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராஜசிம்மன், பல்லவ மன்னன். தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்த பௌத்த துறவி யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. தமிழ்நாட்டில் இருந்த பிற நகரங்கள் பார்த்தீங்கன்னா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம். நெக்ஸ்ட் தஞ்சை, காயல். நெக்ஸ்ட் பாயிண்ட் 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நகர நாகரிகம் பார்த்தீங்கன்னா ஈராக். தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது பார்த்தீங்கன்னா கல்லணை.
ஃபஸ்ட்டு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்லணை, அடுத்தது வந்து காஞ்சிபுரம் ஏரிகள். நீர் மே நீர் மேலாண்மைன்னு சொன்னாவே கல்லணை தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரதா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து காஞ்சிபுரம் ஏரிகள். உவரியில் ஏற்றுமதி செய்யப்பட்டவை வந்து பார்த்தீங்கன்னா முத்து. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக்கமாய் வந்து கொடுத்துருக்கோம். துறைமுக நகரம்னா வந்து புகாரும், வணிக நகரம் வந்து மதுரையும், கல்வி நகரம்னா காஞ்சி. நெக்ஸ்ட் வந்து சோழ நாடு சோர்முடைந்தது. பாண்டிய நாடு முத்துடைந்தது. சேர நாடுனா வேலமுடைந்தது. தொண்டை நாடுனா சான்றோர் உடைந்தது. நெக்ஸ்ட் வந்து சேர நாடு வந்து பாருங்கள், சேர நாடுனா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா பகுதிகள். இதெல்லாம் வந்து சேர நாடு. சோழ நாடு வந்து எங்கெங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை. அதே பாண்டிய நாடு பார்த்தீங்கன்னா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி. இதெல்லாம் வந்து பாண்டிய நாடு. பார்த்தீங்கன்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவோட எக்ஸ்பிளேஷன் வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஏன்னா ஒன்லைனர் பேஸில் வந்து இது வரைக்கும் எடுத்திருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு 70% வந்து இது வந்து கவர் ஆகிடும். நீங்கள் வந்து போலீஸ் சைடு வந்து படிக்கிறீங்கன்னா இந்த ஒரு பிடிஎஃபே வந்து உங்களுக்கு போனதுமானது. நீங்கள் வந்து புத்தகத்தை வந்து ரெஃபர் பண்ண அவசியம் இல்லை. இது மேக்ஸிமம் இதுக்குள்ளே வந்து கொஷின் வந்து வந்துடும். நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோ வந்து டிஎன்பிசி ஆனால் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து பார்த்துக்காங்க. இதுக்கு வந்துட்டு வந்து புக்கையும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து டிஎன்பிசிக்கு வந்து இது போதாது. எஸ்சி அண்ட் பிசிக்கு வந்து இந்த பாயிண்ட்டே வந்து போதுமானது தான். உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தால் கூட நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறோம். கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் யூடியூப் சேனல் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து கமெண்ட் பண்ணாலும் ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அந்த பட்சத்தில் வந்து கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். மேலேயே வந்து பாக்ஸ் கொஷின் வந்து பார்த்துருக்கலாம். ஆனால் வந்து தனியாக வந்து ஃபுல் அந்த லெசனில் இருக்க பாக்ஸ் கொஷின் ஃபுல்லாகவே வந்து எடுத்துருக்கோம். அதை வந்து பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் பார்த்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம். இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன. இந்த நாலங்காடி வந்து இங்கே வரக்கூடாது. நாலங்காடி என்பது பகல் பொழுதிலான அங்காடியாகும். இங்கே வந்து வந்திருக்கணும். அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடியாகும். இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்டது. இந்த பாயிண்ட் வந்து மேலே வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் பாருங்கள். பெண்கள் எந்தவித பயமுமின்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருட்களை வாங்கி சென்றனர். அந்த அளவிற்கு பாதுகாப்பானதாக மதுரை நகரம் விளங்கியது. நெக்ஸ்ட் வந்து சேர நாடு பார்த்தீங்கன்னா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநில பகுதிகள். நெக்ஸ்ட் வந்து சோழ நாடு பார்த்தீங்கன்னா தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள். அடுத்து பாண்டிய நாடு பார்த்தீங்கன்னா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். இதெல்லாம் வந்து பாண்டிய நாடு வந்து ஆட்சி செய்த பகுதிகள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொண்டை நாடு. தொண்டை நாடுனா காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள். இதெல்லாம் வந்து தொண்டை நாடு. சோழ நாடுனா சோர்முடைந்தது. பாண்டிய நாடுனா முத்துடைந்தது. சேர நாடுனா வேலை முடிந்தது. தொண்டை நாடுனா சான்றோர் உடைந்தது. இதுதான் வந்து இந்த லெசன் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்களில் இருக்கிற பாக்ஸ் கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷினில் சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதல் அதை வந்து பார்க்க போகிறோம். 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம் பார்த்தீங்கன்னா ஈராக். செகண்ட் கொஷின் பாருங்கள். இவற்றுள் எது தமிழக நகரம்? ஆன்சர் டி, காஞ்சிபுரம். தேர்ட் கொஸ்டின் வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் பார்த்தீங்கன்னா
தொண்டி. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் வந்து 4th கொஷின் பாருங்கள். தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது பார்த்தீங்கன்னா ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதுன்னு கேட்குறாங்க. கல்லணை சரிதான். காஞ்சிபுரம் ஏரிகள் இதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 தான் வந்து சரி. கொஷின் நம்பர் 5. பின்வருவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? ஆன்சர் டி. சென்னை. கொஷின் நம்பர் 6. கீழடி அகழ்வாய்வுடன் தொடர்புடைய நகரம் பார்த்தீங்கன்னா மதுரை. நெக்ஸ்ட் வந்து கூற்று காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்றுக்கான காரணத்தை வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கூற்று பாருங்க. பூம்புகார் நகரத்தில் இருந்து அண்டைய நாட்டுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. சரிதான். காரணம் பாருங்க. வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்திருப்பதால் அண்டைய நாடுகளுடன் வணிகம் சிறப்பெற்றிருந்தது. இதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்றும் சரிதான், காரணம் சரிதான். ஆன்சர் பி. நெக்ஸ்ட் செகண்ட் கூற்று பாருங்க. திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில்ல என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். சரி. இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என இவாங் சுவாங் குறிப்பிடப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். இதுவும் சரிதான். தேர்ட் ஒன் பாருங்க. நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். அதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. அனைத்தும் சரி. தேர்ட் ஒன் பாருங்க. சரியான தொடரை கண்டறிக. நாலங்காடி என்பது இரவு நேர கடை. இது தவறு. அல்லங்காடி என்பது பகல் நேர கடை. இதுவும் தவறு. இதில் வந்து சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி தான். கொர்க்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்துக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இதுதான் வந்து சரியானது. நெக்ஸ்ட் 4th ஒன் பாருங்க. தவறான தொடரை கண்டறிக. இதில் வந்து தவறான தொடர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். இதுதான் வந்து சரி. நெக்ஸ்ட் வந்து 5th ஒன் சரியான இணையை கண்டறியல வந்து சரியான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயில்களின் நகரம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். இது வந்து சரியான இணை. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6 வந்து இதில் வந்து தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா கீழ்கடல் அகில். இதுதான் வந்து தவறான இணை. நெக்ஸ்ட் வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அதில் கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன். கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது வந்து காஞ்சி. மாசாத்தவான் என்னும் பெயர் தரும் பொருள் பார்த்தீங்கன்னா பெருவணிகன். நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து பிசி அண்ட் எஸ்ஐ எக்ஸாமுக்குள்ளே வந்து உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் பண்ணி தந்துடுறோம். ஃபர்ஸ்ட் கொஷின். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து 3 செகண்ட் வந்து டைம் கொடுக்குறோம். ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. இதோட ஆன்சர் ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின். காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எது? தேர்ட் கொஸ்டின். பூம்புகார் எந்த கடற்கரையில் அமைந்துள்ளது? நெக்ஸ்ட் 4th ஒன் பாருங்க. பூம்புகார் எந்த அரசின் துறைமுகமாகும்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th ஒன் பாருங்க. யார் யார் மதுரையை ஆட்சி செய்தனர்? நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 6. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? கொஷின் நம்பர் 7. கீழ்கண்டவற்றுள் சோழ நாடு அல்லாதது எது? கொஷின் நம்பர் 8. கீழ்கண்டவற்றுள் தொண்டை நாடு அல்லாதது எது? கொஷின் நம்பர் 9. ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது? கொஷின் நம்பர் 10. பொறுத்துக.
இந்த 10 கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட 10 கொஷினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்க்க போகிறோம்ல. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம்னா, நெக்ஸ்ட் வந்து 6த்தில் வந்து டேர்ம் 2ல வரலாறுல வந்து ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்ப்போம். அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த 10 கொஷின் வந்து ஆன்சர் வந்து பார்த்துட்டு, நெக்ஸ்ட் வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரலாம். இப்போ வந்து நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்து வந்திருக்கோம். இதோட சஜஷன் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல. நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன்.